இளைஞர்னா தப்பாக நான் வந்து தலைக்கு பயிர் வச்சு கொஞ்சம் இளமையாக மாற்றிக்கிட்டேன். அதே மாதிரி என்னோட மனசை கொஞ்சம் இளமையாக்கி எண்ணங்களை மாற்றிக்கிட்டு சொன்னால் உங்களுக்கு வேற ஒன்றும் இல்லை. என்ன மாதிரி இளைஞர்கள் கையில் கிடைச்சிச்சுன்னா அதை தன்னோட காதலிக்கு காதல் பரிசாக கொடுப்பாங்க. அதே ஒரு சின்ன குழந்தைங்க கையில் கிடைச்சிச்சுன்னா இந்த மனதோட அருமை தெரியாது, பிச்சு வீசிடுவாங்க. அது மாதிரிலாம் எனக்கு செல்லு அவங்க கையில் மாட்டிக்கிட்டு சீரழிக்குது. அது உண்மை தான், நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் செல்லு வந்து சமுதாயத்தை சீரழிக்கிறேன். நீங்கள் தான் செல்லை சீரழிக்கிறீங்க. நீங்கள் தான் செல்லுக்கு பேரை கெட்ட பேர் ஏற்படுத்துறீங்க. நீங்கள் எப்படி கையாடுறீங்களோ அந்த கையாடுற விதத்தில் தான் அது நம்ம சமுதாயத்துக்கு நன்மை பயக்கணும்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுகிறேன். நன்றி, வணக்கம். செல்வதையும் சேராதிகள் ரொம்ப பிரமாதமாக ஆரம்பிச்சாரு. நல்ல வேலைக்கு பார்க்கலாம் சொல்ல போறாரோ அப்படின்னு சொன்னாரு. செல்லுனா கைபேசினால் ஏற்படுகின்ற பெருமையை சொன்னாதான் கைபேசி வந்து ஏற்படுத்தி போயிட்டாரு. அது வேலை அதை கருத்தை எடுத்துக்கிறோம். அடுத்ததாக சப்ஜெக்ட் நிறையா மூன்றாம் புத்தகமாக வேலை இருக்குங்க. இந்த பட்டிமன்றத்தில் நடுவரையாளர்கள் மக்களிடையே கூடிய அமைந்திருக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் எனது பொதுவாக அந்த செல்போன் இருக்கிற காலம், செல்போன் இல்லாத காலம் அப்படின்னு பிரிச்சுக்கலாம். அப்பதான் இந்த செல்போன்னால நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் அந்த சீரியல்கள் எப்படி இருக்குன்னு பார்க்க முடியும். சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு 1990 மேலதான் செல்போன் இல்லாத காலம். அந்த செல்போன் இல்லாத காலத்தில் உள்ள குழந்தைகள் தான் நாட்டுக்கோடி மாதிரி. இப்ப இந்த செல்போன் இருக்கிற காலத்தில் உள்ள குழந்தை தான் பிராயம் மனுஷன். எப்படின்னா அவங்க விளையாட்டு எல்லாமே மைதானத்துலாம் விளையாடுறாங்க. ஆனா இப்ப இந்த பசங்க விளையாட மைதானமே இந்த போன் தான் காமிக்கிறாங்க. இந்த போனை விட்டு எங்கேயும் போக மாட்டாங்க. ஒண்ணுல என்னுடைய நண்பர் ஒருத்தர் தஞ்சாவூர்ல பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்றாரு. அவருக்கு ஒரு 5 வயசு பையன். அவர் வீட்டுல இருந்தாருன்னா அவன் அப்பா அம்மா பார்ப்பான். வீட்டு ஒருத்தர் போயிட்டாருன்னா அம்மா அப்பா பார்ப்பான். ஒரு நாள் கம்பெனிக்கு போறாரு. இந்த பையன் அம்மா அம்மா பார்த்துட்டான். போன 15 நிமிஷத்துல ஆக்சிடென்ட் ஆகுது. உடனே அங்கே உள்ளவங்களாம் ஆபீஸ்ல சேர்த்துறாங்க. இவருக்கு வந்து வெற்றி உடனடியாக வெற்றி ஏற்றணும், ஆபரேஷன் பண்ணணும். இவங்க உடனே வந்து ஆஸ்பத்திரி நிர்வாகம் யாராவது அட்டன் பண்ணாங்கன்னா ஒன்றுல யாரோ உடனே இவர் ஐடி கார்டு கொடுக்குறாரு. கம்பெனியில் போட்டதுனால ஐடி கார்டு கொடுக்குறாரு. அந்த எமர்ஜென்சி கான்டாக்ட் மட்டும் ஒய்ஃபோட கொடுக்குறாங்க. அந்த ஒய்ஃபோட நம்பரை அழிக்கிறாங்க. ஆஸ்பத்திரி நிர்வாகம் அங்கே அந்த பையன் என்ன பண்ணான், போன் பார்த்துட்டான். போன கொஞ்சம் பிள்ளைங்களை கொஞ்சம் அமைதியாக இவங்க விளையாடிட்டு இருக்கான். ஆஸ்பத்திரி நிர்வாகம் வந்து போன் வந்துட்டு இருக்கு. கற்பனை கொடுத்து போன விளையாடிட்டு இருக்கான். அவங்க அப்பா உயிர் பூசல் அடிக்கிறாரு. பிளட் நிற்கல. உடனடியாக ஆபரேஷன் பண்ண 4 மணி நேரம் போராடுறாங்க ஆஸ்பத்திரி நிர்வாகம். அப்புறம் தஞ்சாவூர் லோக்கல்ங்கிறதுனால ஒரு வாட்ச்மேன் அனுப்பி அந்த அட்ரஸை கற்றுச்சு. அவங்களை அழைச்சிட்டு வந்து அதன் பிறகு ப்ரொசீட் பண்ணுறாங்க. ஏன்னா இது வந்து இது ஒரு வீட்டில் மட்டும் நடக்கல, நிறைய வீட்டில் நடக்குது. இது வரைக்கும் வர கால கற்பனை வந்து ஒரு பசங்க விளையாண்டுருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர்னு ஒரு கேம் இருக்கு. ஸ்கூல் முடிஞ்சு வந்தாலும் வீட்டில் வந்தாங்க இவங்க ஸ்கூல் ஐடி கொடுத்துட்டு இந்த பசங்க 15 பேர் ஆளாளுக்கு அவங்க வீட்டில் இருந்து இந்த கேமை விளையாடலாம். 2 மணி நேரம் 3 மணி நேரம் 10 மணி நேரம் விளையாடலாம். பார்த்தீங்கன்னா இந்த
கால் குத்து கல்யாணம் விஷயத்துக்கு மண்டபத்துக்கு அழைச்சிட்டு போவாங்க. அழைச்சிட்டு போறப்ப அங்கே போய் இந்த பையனை போய் விளையாடுவான். ஒரு யாரு விளையாடுவான், எல்லா கோயிலும் ஜாலியாக இருப்பான். ஆனால் இந்த காலத்து பசங்களை அப்பா அம்மா அழைச்சிட்டு போவாங்க. அழைச்சிட்டு போனா கல்யாணம் பண்ணுறத ஏதாச்சும் ஒரு சேர்ல உட்கார வச்சு இந்த ஸ்மார்ட் போனை கையில் உட்கார எதுக்குன்னா ஒன்று ஒரு புள்ள தொலையாமல் இருக்கணும், ரெண்டாவது மூணு தொலையாமல் இருக்கணும். அது ரெண்டுக்கும் பாதுகாப்பு இருக்குது. இதை வாங்கிட்டு ஸ்மார்ட் போனை வாங்கிட்டு ஸ்மார்ட்டாக உட்காந்துருக்கான். எவ்வளோ நேரம் அவங்க அப்பா திருப்பி வந்து போன் வாங்குறதுக்கு பிராய்லர் போயிட்டுல அதுனாச்சும் இந்த காலை அப்படி அசைக்கும், இந்த காலை அப்படி அசைக்கும், அதுக்கப்புறம் மூச்சு வாங்கும். ஆனால் இவன் 8 மணி நேரம் 9 மணி நேரம் பேட்டரி வச்சு இந்த கையை அசைக்கும், அப்படியே வந்து போன் பார்த்துருப்பான். அந்த அளவுக்கு இந்த போன்ல மோகம் பசங்களுக்கு பசங்கள் மட்டும் இல்லை. கல்லூரிகள் இந்த காலத்தில் இளைஞர்கள் இருக்காங்கல்ல, இளைஞர்களுக்கு ரொம்ப மோசம் பண்ணுறாங்க. அதாவது அந்த காலத்தில் உள்ள இளைஞர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த தீவுக்கு வர்றாங்கல்ல, தீவுக்கு வரும்போது 4 பேர் முன்னா சேர்ந்தாங்கன்னா நல்ல ஜாலியாக அரட்டை எடுத்து பேசிக்கிட்டு திருச்சிட்டு இது பண்ணி பண்ணாங்க. ஆனால் இப்போ உள்ள இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா 4 பேர் முன்னா சேர்த்துனா அவங்க கொஞ்சம் வாய்ப்பு எவனும் அடுத்தவங்களோட பேச மாட்டான். 4 ஆளுக்கு ஒரு சொல்போன்ல ஒரு முக்கியமான விஷயத்தை மெசேஜ் அனுப்புவான். ஒன்று மெசேஜ் அனுப்புவான், இல்லைன்னா ஆன்லைன் கல்வி விளையாடுவான். இந்த ஆன்லைன் கல்வினால இந்த உலகத்திலேயே நம்ம இந்தியாவில் எத்தனை குடும்பம் அடைஞ்சிருக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த அளவுக்கு பண்ணுவான். என்னுடைய நம்பர் இருந்தாலும் நடுவரையோட நம்பர் இருந்தாலும் நம்ம காலையில் குப்பணி நைட்டு குப்பணி வச்சு மெசேஜ் போட்டுட்டே இருப்பான். ஆனால் என்னோட நேரம் வர உள்ளே சொல்லலாம். அவனுக்கு ஃபோன் தான் உதவான். அந்த ஃபோனை தான் விளையாடுவான், ஃபோனை தான் எல்லாமே பண்ணிக்குவான். நடுவர்களே, நான் 3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு மருத்துவத்தை கற்றுட்டேன். அதாவது என்னுடைய ஹெல்த் பார்த்துட்டு மருத்துவர் கற்றுட்டேன். அவர் என்னை செக்அப் பண்ணிட்டு இந்த கையில் ஃபோன் இருந்துச்சு, இந்த ஃபோனை எடுத்து அவர் டாக்டர் சொன்னார், நீங்கள் வந்து எங்கிட்ட கையில் ஃபோன் வச்சுருக்கீங்க ஏன்னு கேட்டாங்க. அவர் சொன்னார், இந்த ஃபோனை வந்து அதிகமாக கதிர்வீச்சு வெளியிடுது, அதனால பார்த்துட்டு ரொம்ப இதாக இருக்கும் அப்படின்னா. நான் சொன்னேன், என்னுடைய டாக்டர் ஒருத்தர், என்னுடைய நண்பர் ஒருத்தர் டாக்டர் இருக்காரு, நான் 1 மாதத்துக்கு முன்னாடி அவரை பார்த்தேன். அப்போ நான் இந்த வேணுக்காரிகிட்ட என் ஃபோன் வச்சுருந்தேன் சார். அப்போ அவர் என்ன சொன்னார்னா, வேணுக்காரிகிட்ட ஃபோன் வச்சாரு, ஆண்மை குறைவு வரும், கிட்னி பிரச்சனை வரும் அப்படின்னு என் நண்பர் சொன்னார். இப்போ நீங்கள் வந்து ஆற்றுக்கு பிரச்சனை வருவீங்க, அப்போ அந்த ஃபோனை எங்கே சார் வச்சுக்கிறது, ஃபோனை எங்கே வச்சுக்கிறது அப்படின்னு நான் கேட்டாங்க. அவர் வேறு சொன்னாரு, உங்களுக்கு உறுப்பு முக்கியமா இல்லை ஃபோன் முக்கியமா நீங்கள் கொடுத்துருவீங்க. எந்த உறுப்புக்கு பக்கத்தில் இந்த ஃபோனை வச்சுருக்கோமோ அதிகமாக கதிர்வீச்சு விடுறது, அந்த உறுப்பு ஆட்டோமேட்டிக்காக டேமேஜ் ஆகிடும். அதனால அந்த செல்போனை நீங்கள் எப்படி வச்சுக்கணும் நீங்கள் முடிவு பண்ணிக்கணும் வேறு சொல்லுங்கள். எனவே நண்பர்களே, ஒரு கருவியை நம்ம கண்டுபிடிக்கிறோம்னா இந்த உலகத்தில் அது இந்த சுற்றுச்சூழலுக்கு, மனித குலத்துக்கு, விலங்கினங்களுக்கு எல்லாத்தையும் உகந்ததாக இருக்க வேண்டும். ஒரே ஒரு நன்மையை செய்துவிட்டு பல தீமைகளை செய்கிறார இந்த செல்போனு. அவங்க சொல்றாங்க போட்டோவை வேகத்தில் அனுப்பிச்சுக்கிறாங்க, டாக்குமெண்ட்டை வேகத்தில் விரைவாக அனுப்பிச்சிருக்காங்க. அப்புறம் இங்கே உள்ள மெசேஜ் எல்லாம் விரைவாக அனுப்புது, எல்லாத்தையும் விரைவாக அனுப்புது, நம்மளுடைய உயிரையும் விரைவாக அனுப்பிடுது இந்த செல்போன். ஒன்றும் இல்லை, அந்த காலத்தில் வந்து 120 ஆண்டுகளாக நம்ம முன்னோர்கள் வாழ்ந்தாங்க. இப்போ அப்படியே வாழணும், 60 தாண்ட முடியல. காரணம் என்னன்னா, இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்த வாழ்க்கையில் எல்லாமே நிறைய இடத்துல இந்த அணுக்கள் கதிர்வீச்சு இது மாதிரிலாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒன்றும் இல்லை, இந்த செல்போன் வந்து இந்த இந்தியாவில் அதிகமாக பயன்படுத்துகிறோம். அதனால ஊருக்கு 2 டவர் வைக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாயிருக்கு. அந்த சூழ்நிலை இந்த டவர் என்ன பண்ணுதுன்னா 150 மீட்டர் சர்க்கிளில்
இந்த ரேடியேஷனை வெளியிடுது, கதிர்வீச்சை வெளியிடுது. அதனால ஒன்று தோல் வியாதி, ரெண்டாவது கேன்சர், இந்த புதிய நோய்களுக்கு இந்த செல்போன் தவறாக. அது இல்லாமல் பல எண்ணற்ற உயிர்கள் அழைத்து கொண்டிருக்கின்றன. சிட்டுக்குருவினா இருக்குல்ல, இந்த சிட்டுக்குருவினா அழிந்தது இந்த தவறானதான். அது இல்லாமல் நான் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி கட்டல் நோய்களை பார்த்தேன். ஊசி கட்டா, சிட்டுக்குருவி கட்டா, மணிக்கட்டா, அது இருக்க வண்டத்து பூச்சி இனங்கள் நிறைய இருக்கும். இதெல்லாம் இப்போ ஒன்றுமே காண முடியல. ஏன்னா இதெல்லாம் காற்றை நம்பி வாழக்கூடிய உயிரினங்கள். இந்த காற்று மாசு இருக்குது, அதனால இந்த உயிரினங்களாம் இதை வாழ முடியாது. அதனால செல்போன் எல்லாருக்கும் மிகப்பெரிய தீங்கு விளைவிக்கிறது. நம்ம சொன்னபடி பார்த்தீங்கன்னா பாதுகாப்பாக பயன்படுத்தணுங்கிறாங்க. எப்படி பாதுகாப்பாக பயன்படுத்தணும்? குழந்தை எடுத்துச்சுன்னா அதுக்கு பாதுகாப்பாக எப்படி சொல்ல முடியும்? அதனால நடுவரை இந்த உலகத்தில் அனைவருக்கும் இந்த செல்போன் சீரழிவுதான் ஏற்படுகிறது. இவ்வாறு நன்மைகள் இருந்து வாய்ப்பை தடுத்து நல்ல ஆகியோரும் கொஞ்சம் சிறப்பாக இருக்காங்க. நேரம் கருதி நானும் சிறப்பாக முடிச்சிருக்கோம். அதாவது இன்றைக்கு குழந்தைகள் காலம் கொடுத்து கேளுங்க பிள்ளைங்களா, அதுக்காக பெற்றோர்கள் காலம் கொடுத்து கேட்க வேண்டாம்னு அர்த்தம் இல்லை. அட்டென்ஷன் குழந்தைங்களுக்கு இப்போ என்ன பேசினா ஓரளவு கேட்டுருக்கீங்க. செல்போன் என் பிள்ளைய கெடுத்துருச்சு, என் பிள்ளையோட படிப்பை கெடுத்துருச்சு, என் பிள்ளைங்க விளையாடுறதை கெடுத்துருச்சு இப்படின்னு சீரழிக்கிறதுங்கிற காரியத்தில் அவங்க ஆதரவுலாம் போட்டாங்க. சீரழிவுங்கிறது கைபேசினால மட்டும்தான் இந்த உலகத்தில் நடந்துகிட்டு இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நான் அவங்கள்ட்ட முன்வைக்கிறேன். சீரழிவுங்கிறது இன்றைக்கு நம்முடைய சுகாதார கேள்வி. நம்ம இன்னைக்கு நம்மளை சுற்றி என்ன நடந்துகிட்டு இருக்குங்கிறது தெரியுமா? இன்னைக்கு கடல் மட்டும் உயர்ந்துட்டு வந்துட்டு இருக்கு. கடலூர், சென்னையெல்லாம் இன்னும் பயந்துடாது செய்தி தான். இன்னும் ஒரு 25 வருஷம் 50 வருஷத்துல கடலூரே இருக்காருக்கலாம். ஏன்னா கடல் கொள்ளணும் அப்படின்னா இந்த மாதிரி கடல் கொள்ளணும் அப்படிங்கிறதுக்கு ஏற்கனவே நிறைய நமக்கு இந்த சாட்சிகள் இருக்கு. அதனால இதை நம்ப முடியாதுன்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி இயற்கை அழிவுகள் வர்றதுக்கெல்லாம் யார் காரணமா இருக்காங்க? செல்போனா, கைபேசி. இந்த கைபேசி சொன்னார் 90க்கு முன்னாடி அழிவு இல்லையா? ஏன்னா சீரழிக்கிறதுக்கு நான் சில கருத்துக்களை முன் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் முடிக்கும் போது சீரமைக்கிறது முடிக்கணும், நல்லதாக முடிக்கணும் அப்படிங்கிறத. சீரழிவுங்கிறது கைபேசினால மட்டும்தான் அப்படின்னா இவங்க சொல்கிற வாதங்கள்லாம் நம்ம முழுமையாக எடுத்துக்கலாம். அதெல்லாம் மாறிகள் பேசினாங்க. குழந்தைகளுக்கு வாசிப்பு பழக்கம் போயிடுச்சு. அவங்க சொன்ன கருத்துக்கு நான் எடுத்துக்கிறேன். உண்மைதான், அதை யாருமே மறுக்க முடியாது. இன்னைக்கு புத்தகங்கள் படிக்கிறதுனால எவ்வளவு பெரிய விஷயங்கள்லாம் நடந்துச்சு, எவ்வளவு பெரிய அறிஞர்கள்லாம் இந்த தமிழ்மொழியில் சொன்னாங்க. அந்த அறிஞர்கள் மூலமாக நமக்கு என்னென்ன கருத்துக்கள் இன்னைக்கு வரைக்கும் நம்ம அதை எடுத்து செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னோம்னா, அப்போ இன்றைக்கு இந்த கடந்து போன நூற்றாண்டில் ஒரு 20ஆம் நூற்றாண்டு ஆரம்பத்திலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு கருத்தாளரை நம்மளால் உருவாக்க முடியும். ஒரு கவிஞன் சொன்னான், இயேசுவை பற்றி சொல்லும்போது, இயேசுடைய சிலுவையை பற்றி சொல்லும்போது சொன்னான், அந்த சிலுவை பேசுறது மாதிரி இது எப்போவும் அந்த கவிதை. அந்த சிலுவை மனிதனை பார்த்து கேட்குது, ஏன் மனிதா, முன்னால் 1000 சிலுவைகளை உருவாக்க முடிந்தது என்னிலிருந்து, இந்த மரத்திலிருந்து. ஆனால் உன்னிலிருந்து மறுபடியும் ஒரு காந்தியையோ ஒரு புத்தரையோ ஒரு இயேசுவையோ உருவாக்க முடிந்ததா என்பது அந்த மரம் கேட்கிறதா சொன்னாங்க. நீங்க மரத்தை எவ்வளவு அழிச்சுக்கிட்டு இருக்கோம், மரத்தை எவ்வளவு அழிச்சுக்கிட்டு இருக்கோம். இயற்கை சூழலை நம்ம எந்த அளவுக்கு கெடுக்க முடியுமோ தெரிஞ்சே கெடுக்கிறோம். இப்போ நான் காலையில் வாக்கிங் போகிற ஏரியாவில் நிறைய பட்டுக்கோட்டில் தண்ணி வசதி நிறையா இருக்கு. ஒரு அரை கிலோமீட்டர் கூட சொல்ல முடியாது, ஒரு 100 அடிக்கு ஒரு பைப் இருக்கு. எல்லா பைப்பும் திறந்து ஓடிக்கிட்டு இருக்கு. எனக்கு இது ஒரு வேலை, காலையில் போகும்போது ஆஃப் பண்ணிட்டு போவேன், திரும்ப வரும்போது மறுபடியும் திறந்துருக்கும். என்னன்னு கேட்டால் ஒரே ஒரு வாழை மரம் இருக்கு, அதுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கு. எவ்வளவு தண்ணி வேஸ்ட்டு, இதெல்லாம் நம்ம தானே வேஸ்ட் பண்ணுறோம். அதனால சீரழிவுங்கிறது சில சீரழிவுகள் இருக்கு. அதை
கைபேசினால நண்பர்கள் எல்லாம் இருக்கோம்னா 4 பேர் ஒரு ரூம்ல இருக்கோம்னா எங்கேயோ போன தங்குறோம்னா 4 பேர் செல்போனை பார்த்துட்டு உட்காந்துருக்கோம். போனதே தனிமைக்காக, நம்ம மனம் விட்டு பேசணுங்கிறதுக்காக. ஆனால் அங்கே போய் என்ன பண்றோம்? 4 பேர் தனிமையாக. ஆனால் மனிதர்களை தனிமையாகி உறவுகள் இல்லை, மனிதனை மொத்தமா ஒரே இடத்துல மனித இனத்தை வந்து தனிமைப்படுத்திடுச்சு. இயற்கையிலேருந்து தனிமைப்படுத்திடுச்சு, உறவுகளிலேருந்து தனிமைப்படுத்திடுச்சு, அறிவு களஞ்சியமான புத்தகங்கள்லேருந்து நம்மளை தனிமைப்படுத்திடுச்சு. என்னதான் நல்ல விஷயமோ அதுலேருந்து நம்மளை தனிமைப்படுத்தி சீரழிவு சொன்னாங்க. 2வது பாயிண்ட் ஆஃப் வேல்யூ பாயிண்ட். அது மாதிரி சொன்ன குழந்தைகள் வந்து விபரீதங்களை புரிஞ்சுக்கிறது இல்லை. குழந்தைகள் வந்து செல்போனை கையில் கொடுத்துட்டா தன்னை சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதனால என்னென்ன விபரீதங்கள் நடக்குதுங்கிறதையும் புரிஞ்சுக்கிறது. ஆனால் புரியக்கூடிய வயசு இல்லை, ஒரு குறைந்தபட்சம். ஏன்னா புரியக்கூடிய வயசு 14லேருந்து அந்த டீன்னு சொல்லுவாங்க, 16, 14, 15, அந்த டீனேஜ். அவனே புரிஞ்சிக்க மாட்டேன். அவன் அந்த செல்போனை எடுத்துட்டா சுற்றி என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்கிறான். குழந்தைகள் இருக்குது. அது ஒரு வேல்யூ பாயிண்ட். இது ஒரு 3வது பாயிண்ட். அது மாதிரி கல்விக்கு கைபேசியை நம்ம கையில் வச்சுக்கிறதுனால நல்ல விஷயங்கள் நிறையா கிடைக்கும் போது சில வியாதியை நம்ம உருவாக்கிக்கலாம். ஆகணும். இன்னைக்கு மாசு கொடுத்துக்கலாம், எல்லா சாப்பாடையும் தான் சாப்பிட்றோம். அதுக்காக நல்ல சாப்பாடுன்னு களியே சாப்பிட்டு முடியாது. அதனால் ஒரு சில நல்ல விஷயங்களுக்காக சில நோய்களையும் நம்ம உருவாக்கிக்கலாம், வேற வழி இல்லை. இது ஒரு வேலை பாயிண்டாக நான் அந்த சீரழிவுலேருந்து ஒரு 4 வேலை பாயிண்ட். அடுத்து சீரமைக்கிறது வரும். மகாலட்சுமி சொன்னாங்க, கொரோனா காலத்தில் பிள்ளைங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் நடத்துனாங்க அப்படிங்கிறது. அது வந்து உண்மையிலே வந்து அந்த 2 ஆண்டு காலம் இருக்க அது வந்து மனித இனம் வந்து இந்த செல்போன் வந்து நோயினால தனிமைப்படுத்தப்பட்ட காலத்து வரைக்கும் நம்முடைய எல்லா வேலைகளையும் வெளியில தான் போவையே தவிர எல்லா பணிகளும் தடைபடாம நம்மளால செய்ய முடிஞ்சிச்சு, வருமானங்களை ஈட்ட முடிஞ்சிச்சு, தொலைக்காட்சிகளை பார்க்க முடிஞ்சு, எல்லாத்தையுமே நம்ம அனுபவிச்சோம். அதுக்கு ஒரே காரணம் நம்ம கையில் இருந்த கைபேசி, நெட் வருது, ஆன்லைன் வருது. இதை யாரும் பண்ண முடியுமா? அதனால எல்லா வகையான வசதிகளையும் நம்மளால பெற்றுக் கொடுக்கணும். இந்த கைபேசி மட்டும், இந்த இன்டர்நெட், ஆண்ட்ராய்டு மட்டும் நம்ம கையில் இல்லாமல் இருந்துச்சுன்னா உலகத்தில் என்ன நடக்குதுன்னே நமக்கு தெரியாம போயிருக்கு. அது ஒரு அருமையான பாயிண்ட். அதுக்கப்புறம் ராதாகிருஷ்ணன் சொன்னார் 108 ஆம்புலன்ஸ். இன்னைக்கு வந்து இந்த ஆம்புலன்ஸ் இல்லைன்னா பல உயிர்கள் போயிடும். அந்த கைபேசியில் வந்து எமர்ஜென்சிக்காக விசிலுக்காக கொடுத்தா போதும். இதுக்காக இந்த இடத்த நீங்கள் சொன்னால் போதும், வேறு எந்த விவரத்துக்கு ஆக்சிடென்ட்டு அந்த விவரத்துக்கு சொன்னால் போதும். இன்னைக்கு பல லட்சக்கணக்கான உயிர்கள் வந்து இந்த 108 ஆம்புலன்ஸ்னால காப்பாற்றப்பட்டதுன்னா அதுக்கு மெயின் ஆம்புலன்ஸ் இருக்கும். இப்போ தொலைபேசி இருந்துச்சுன்னா வீட்டில் தான் போய் பேசினா பேசணும்னா முடியாது. கையில் இருக்க கைபேசினால மட்டுமே இது நமக்கு சாத்தியம். அது ஒரு வேலை பாயிண்ட். ஜூம் மீட்டிங். இந்த ஜூம் மீட்டிங் வந்து இன்னைக்கு பெரிய பொருளாதார வியாபாரிகளுக்கு, தொழிற்சாலைகளுக்கு, அந்த அவங்க எம்ப்ளாயிஸ்க்கெல்லாம் வந்து இன்னைக்கு எந்த விதமான தடையும் இல்லாமல் அவங்களுடைய பணிகளை செய்யறதுன்னா அந்த ஜூம் மீட்டிங். இதெல்லாம் கைபேசி வந்து மிகப்பெரிய இன்னைக்கு பொருளாதார முன்னேற்றம். அந்த 2 ஆண்டுகள் கொரோனா காலத்தில் எல்லாமே இருந்துச்சுன்னா அது கைபேசி மெயின் காரணம். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்யலாம். சுப்பிரமணியம் வந்து நிறைய கருத்துக்கள் சொன்னார். அது என்னன்னா கைபேசியுடைய பெருமையை பேசினார். கைபேசினால் என்ன பெருமை அப்படிங்கிறத வந்து அவர் சொல்லியிருக்கணும். ஒரு பாயிண்ட் சொன்னார், குடும்பத்தையும் நோயாளியையும் செல்வதையும் சேராத இயல்பது நாடுனா. அதில் வந்து ஒரு நிறைய வேலை பாயிண்ட் இருக்கு. அது ஒரு ஓட்டிலே வந்து ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி ஹங்கர், ஹியூமானிட்டி, ஹெல்த் அப்படின்னு சொல்லுவாங்க. 3 விஷயத்தை சொல்லுவாங்க. அதாவது பசி, சுகாதாரம், மருத்துவம். இது 3ஐயும் வந்து ரோட்டில் வந்து மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டாக எடுத்து செஞ்சுட்டு இருந்தாங்க. இதுக்கெல்லாம் இன்னைக்கு வந்து அன்னைக்கு தொடர்பு இல்லாத காலத்திலேயே அதெல்லாம் பண்ணாங்க. இன்னைக்கு இவைகளெல்லாம்
இன்னைக்கு நேற்று செய்தி கேள்விப்பட்டிருக்கேன். ட்ரம்ப்பும் சீன அதிபரும் பேசியிருக்காங்க. ட்ரம்ப் நாளைக்கு பதவி ஏற்க போறாரு. உலகம் வந்து ஒரு பெரிய எதிர்நோக்கோட இருக்குது. ஒரு 3ஆம் உலக போற நோக்கமா ட்ரம்ப் வந்ததுனால அப்படின்னு. ஆனா அவருடைய ஆரம்பமே என்ன, சீன அதிபரை கூப்பிட்டு பேசியிருக்காரு. 2 பேரும் நேரா பேசல. இந்த கைபேசி தொலைபேசி இல்லைன்னா 2 பேரும் நேரா பேசுறதுக்கே வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும், ஆண்டுகள் ஆகும். இன்றைக்கு வந்து பதவியேற்க போற 2 நாளைக்கு முன்னாடி சீன அதிபரை கூப்பிட்டு பேசியிருக்காரு. அதாவது போர் இல்லாத ஒரு உலகத்தை நம்ம 2 பேரும் உருவாக்கணும் அப்படின்னு பேசியிருக்காரு. இது எவ்வளவு பெரிய விஷயம். இது கைபேசி இருக்கிறதுனால ஆண்டு மிழிந்து அவங்க பேசியிருக்காங்க. இது ஒரு நல்ல எதிர்காலம் ஆகும். அதனால நிறைய விஷயங்கள் வந்து கைபேசினால நல்ல விஷயங்கள் நிறைய. நான் என்னுடைய பெற்றோர்களுக்கு வந்து சொல்லிக்கிற ஒரே ஒரு விஷயம், குழந்தைகள் வந்து தப்பு பண்ணணும். சப்ஜெக்ட் விட்டுருங்க, கைபேசி விட்டுருங்க. இந்த கைபேசினால சீரழிவுன்றத நீங்கள் யாராவது நினைச்சீங்கன்னா குழந்தைகளை எடுத்துருங்க. குழந்தைகளுக்கு கைபேசி கொடுக்குறீங்க, அதெல்லாம் வந்து தப்புலாம் சொல்லலை. ஆனால் அதுக்கு ஒரு அளவு, எல்லாத்துக்குமே அளவுக்கு இருந்துச்சுன்னா அமைதியும் விஷயம். நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னா தங்க பிஸ்கட்டை சாப்பிட முடியாது. தங்கம் தான் சாப்பிட்றதுக்குன்னு ஒரு விஷயம் இருக்குது, அதை தான் சாப்பிட முடியும். அதனால் வந்து நல்ல விஷயங்கள் நிறையா இருக்கு. குழந்தைகள்லாம் தப்பு பண்ணுதான், அதை வந்து எப்படி சொல்லணும் அப்படிங்கிறது விஷயம் இருக்கு. அது உங்களுக்கு உங்கள் அம்மா சொல்லியிருப்பாங்க, உங்கள் பாட்டி சொல்லியிருப்பாங்க, இவங்கெல்லாம் சொல்லியிருப்பாங்க. இன்னைக்கு இல்லை, அது வேறு விஷயம். அம்மாவையும் பக்கத்தில் வச்சுக்கல, நம்ம பாட்டியும் பக்கத்தில் வச்சுக்கல. அதனால் நமக்கு தெரிஞ்ச அந்த கைபேசியில் எவ்வளோ நல்ல விஷயம் இருக்கு, நிறைய நல்ல விஷயம் இருக்கு. சமைக்கிறது புதுசாக பிள்ளைங்களுக்கு வந்து சாயங்காலம் போயிட்டு வருதுன்னா நிறைய பார்க்குறீங்க. என்னுடைய ஆதங்கம் இது, எங்கள் வீட்டுக்கு சேர்ந்து எங்கள் வீட்டில் இல்லை, நிறைய பார்க்குறீங்க. உணவு எப்படி சமைக்கிறதெல்லாம் பார்க்குறீங்க. என்னைக்காவது ஒரு நாள் அதை செஞ்சு பிள்ளைகளை கொடுத்துருக்கலாம். ஒரே ஒரு கேள்வி மட்டும் பதில் சொல்லுது. இந்த கைபேசியை வச்சு நிறைய சமைக்கிறது எப்படின்னு பார்க்குறீங்க. அதை ஒரே ஒரு தடவை செஞ்சு பிள்ளைகளுக்கு கொடுத்துருக்கீங்களா? அதை தப்பு எங்கே இருக்கு? கைபேசி தப்பு தப்பு. நல்ல விஷயத்த பார்க்குறீங்க, அதை செயல்முறைப்படுத்துங்க. நீங்கள் செயல்முறைப்படுத்த ஆரம்பிச்சிட்டீங்கன்னா கைபேசியில் பார்க்குற நல்ல விஷயங்களை கெட்ட விஷயம் தன்னால் ஒதுக்கி போயிடும். அதனால் கெட்டதுங்கிறது உலகத்தில் எதுவும் இல்லை. அது இப்போ இங்கே ஒருத்தவங்க சொன்ன மாதிரி என்ன பண்ணுற மாதிரி நம்ம பார்வையில் தான் இருக்கு. கெட்டதுங்கிறது ஒன்று இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. கண்ணாடி சொன்ன மாதிரி கெட்டது இல்லை. மனிதர்களாகிய துயரம் யாவையும் மனதினால் வந்த நோயாலும் கண்ணாடி சொல்லுவார். அது வந்து நம்ம மனசுலையும் நம்ம பார்வையிலையும் தான் கெட்டது இருக்கு. அதனால இந்த உலகத்துல இந்த 20ஆம் நூற்றாண்டு 21ஆம் நூற்றாண்டு நோய்க்கிறோம். இங்கே கிடைக்கப்படுகிறதுலாம் நமக்கு நல்லதுக்கு தான் உருவாக்குறாங்க. அதில் நல்லவைகள் இருக்கு. நல்லவைகளை மட்டும்தான் அந்த உலகம் அங்கீகரிக்குது. அதை மட்டும்தான் அவங்களுக்கு வெளியிடுது. நல்லதை இல்லாததெல்லாம் உலகம் கையில் வச்சிருக்கு. ஆனால் உங்கள்கிட்ட உலகத்துக்கு கொடுக்கல. ஏன்னா அது ஆளுவர்களுக்கு தெரியாது கெட்டது. இது மனித ஜாதி மனிதன் கையில் போச்சுன்னா இது கெட்டதுங்கிறது இந்த உலகத்தில் உள்ளவர்களுக்கு தெரியும். அதனால நல்ல விஷயங்களை மட்டும்தான் அவங்க கொடுத்துருக்காங்க. அதை நல்லதுக்கு பயன்படுத்துங்க. சீரழிக்கிறது இல்லை எதுவுமே. அப்படி சீரழிக்கிறது பார்த்தா கைபேசி மட்டும் இல்லை, உலகத்தில் நாமளே நிறைய விஷயங்களை சீரழிச்சிருக்கிறோம். அதனால் கைபேசி நிறைய விஷயங்கள்ல நம்மளை சீரழிக்கிறது தான் உண்மை. அதில் எந்த விதமான மாற்றம் கிடைக்கல. சீரழிக்கிற விஷயங்கள் இங்கே நிறையா இருக்கு. அது நம்மளுடைய பார்வையை பொறுத்த விஷயம். எல்லாமே இந்த உலகத்தில் நன்மைக்காக மட்டுமே வளர்க்கிறத நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்முடைய பாதையும் நல்ல ஒளி மிகுந்ததாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கையும் வெற்றிகரமான வாழ்க்கையாக இருக்கும். வாய்ப்பு